நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிக்காஹ் என்று சொல்றது என்னுடைய சுன்னத்தில் இன்றும் உள்ளதாகும். உலமாக்கள் எழுதுறாங்க, நிக்காஹ் என்று சொல்றது உலகத்துல வந்த 1,00,000 சில பேர கருத்துப்படி 1,24,000 நபிமார்களும் செஞ்ச ஒரு அமல், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்ஷா அல்லாஹ் திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. அனுப்பப்பட்டதுக்கு பின்னால அவங்க உம்மத்துல ஒருத்தரா இருப்பாங்க, நிக்காஹ் செய்வாங்க, இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளோட குடும்பம் நடத்துவாங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு இப்படிப்பட்ட என்னுடைய இஸ்லாமிய வழிமுறைகளை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க நம்மளை சார்ந்தவர்கள் அல்ல. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முபாரக்கான பரக்கத் நிறைஞ்ச தௌபாவுடைய இந்த மஜ்லிஸ்ல வீட்டிருக்கக்கூடிய உலமாக்களே, பெருந்தகைகளே, பெரியார்களே, சகோதரர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நிறைய நிக்காஹ் பயான்கள் கேட்டிருக்கிறோம். இந்த காலத்துல நிறைய நிக்காஹ் மஜ்லிஸ்கள் நாங்க போய் வந்து கொண்டிருக்கிறோம். அதனால நிக்காஹ் செய்தவர்கள், ஏற்கனவே செஞ்சிருக்கிறவர்கள், செய்ய போறவங்க எல்லாருக்குமாக இந்த நிக்காஹுடைய தலையங்கத்துல சுருக்கமாக சில விஷயங்களை தொட்டு காட்டேரும் நினைக்கிறேன். நிக்காஹ் என்று சொல்றது, இதனுடைய உண்மையான நோக்கம் அல்லாஹ் ஜல்ல ஷானுவை நாங்க திருப்திப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களுக்கு கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் போர்வைகளாக, அமைதிக்கு காரணமாக நாங்க உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழி நடந்த அந்த விஷயத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நிக்காஹ் என்று. அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறை. ரெண்டாவது, நிக்காஹுடைய நோக்கம் ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் நிக்காஹ் செய்வதன் மூலமாக அவனுடைய ஈமான் பூர்த்தி ஆகுது, அவனோட மார்க்கம், அவனோட தீன் பூர்த்தி ஆகுது. இது எப்படி பூர்த்தி ஆகுது என்று சொன்னா, மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பல வகையான தேவைகள் உலகத்துல வச்சிருக்கிறான். பசி வந்தா சாப்பிடணும், நோய் வந்தா மருந்தெடுக்கணும், செலவினங்களுக்காக வேண்டி சம்பாதிக்கணும். இப்படி உலகத்துல சில தேவைகளை அல்லாஹ் வச்சு அவைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழியை வச்சிருக்கிறான். அதே மாதிரி இந்த எப்படி ஈமான் பூர்த்தி ஆகும்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு ஹலாலாக பூர்த்தி செய்யணும், எல்லா தேவைகளையும் ஹலாலாக பூர்த்தி செய்யணும். இதே அடிப்படையில தான் மனிதன் உடம்புடைய தேவைகளை பத்தினித்தனமாக ஹலாலாக அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி பூர்த்தி செய்வதன் மூலமாகத்தான் அவனுடைய ஈமான் பூர்த்தி அடையுது. ஏன்னா இது மனிதனுடைய தேவை. இவன் நிக்காஹ் செய்யல என்று சொன்னால் ஹலாலாக தந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. இது ரெண்டாவது. மூணாவது, இந்த நிக்காஹுடைய ஒரு நோக்கம் தான் அழகான ஒரு குடும்ப கட்டமைப்பை உருவாக்குறது. அதன் மூலமாக சாலிஹான சந்ததிகளை உருவாக்கி அல்லாஹ் வழிபடக்கூடிய, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தீன பண்பற்றக்கூடிய சந்ததிகளை உருவாக்குறார். அப்ப முதலாவது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை, இரண்டாவது ஈமான் பூர்த்தி செய்யப்படுது. இதன் மூலமாக பத்தினித்தனத்தின் மூலமாக ஹலாலாக தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக ஈமான் பூர்த்தி செய்யப்படுது. மூணாவது, சாலிஹான சந்ததிகள் மூலமாக அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சந்ததிகள் இந்த உலகத்துல உருவாக்கப்படுது. இதுதான் நிக்காஹுடைய 3 நோக்கங்கள். இதே மாதிரி நிக்காஹ் என்று வார நேரம் ஒரு வெற்றிகரமான பரக்கத்தான அல்லாஹ்வால பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு நிக்காஹுடைய 3 அம்சங்கள் தான்
குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்க நிக்காஹ பத்தி அல்லாஹ் ரசூல பேசுறாங்களா, 2 விஷயத்தை பேசுவாங்க. அதுல ஒன்றுதான் தக்வா, மக்ஃபிரத். ஈமான் பூர்த்தியாதுன்னு சொன்னானே, நிக்காஹ் அல்லாஹ் சொல்ற நேரம் நீங்க நிக்காஹ் செய்யுங்க, உங்களோட தக்வா அதிகரிக்கும். தக்வான்னா அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் அதிகரிக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு மக்ஃபிரத்து கிடைக்கும். உங்களுக்கு மக்ஃபிரத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். 2 விஷயங்களை நிக்காஹின் மூலமாக உங்களுக்கு உங்களோட பாவங்களை நாங்க மன்னிப்போம். நிக்காஹின் மூலமாக உங்களோட பாவங்களை மன்னிப்போம், உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்வோம். நிறைய பேர் ஆங்கிலத்துல வெஸ்டர்ன், அதாவது மேற்கத்திய உலகத்துல வெஸ்டர்ன்ல சொல்லுவாங்க the lady luckன்னு சொல்லி. the lady luck இது அல்லாஹ் வச்சிருக்கிறது எங்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல. ஒரு திருமணத்தின் மூலமாக ஹலாலான அல்லது முறையான ஒரு திருமண பந்தத்தின் தொடர்பின் மூலமாக அல்லாஹ் அந்த லக்க கொண்டு வரான், பரக்கத்தை வாழ்க்கையில கொண்டு வரான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுக்கு வெற்றிகரமான ஒரு நிக்காஹ், ஒரு குடும்ப வாழ்க்கையில தக்குவா செஞ்சு வாழணும், அல்லாஹ் பயந்து வாழணும். அதுக்கு அல்லாஹ் தார கூலிதான் மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு. 2வது வாழ்க்கையில பரக்கத். இது ஒரு அம்சம். 2வது வெற்றிகரமான ஒரு நிக்காஹுடைய அம்சம் தான் பொறுமை. பொறுமை. கிட்டடியில கூட உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆலிம், அவரே சொன்னனால எனக்கு கோட் பண்ண இயலும் என்று நினைக்கிறேன், அல்லது நான் அப்படி பொதுவா யார்ட்டையும் பர்சனல் லைஃப கோட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. முஃப்தி மெங்க், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட கடைசி ப்ரோக்ராம் யூடியூப்ல இருக்குது. அதுல பேட்டி காணக்கூடியவர் கேட்கிறாரு, நிக்காஹுடைய வயது இல்ல, எப்ப நிக்கா செஞ்சா நல்லம் என்று சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு முஃப்தி மெங்க் சொல்றாரு, நானும் சின்ன வயசுல திருமணம் செஞ்சேன் தான், ஆனால் அவர் 19 வயசுல முடிச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன் 19 வயசுல முடிச்சிருக்கிறாரு. அது சரி வரல அவருக்கு. 2வது ஒரு முறை திருமணம் செஞ்சுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அந்த நிக்காஹுடைய வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் வயது எத்தனைன்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லுது ஏர்லி மேரேஜ். இஸ்லாம் வலியுறுத்துது ஏழுமானாலும் அவசரமா. அதை வச்சு பாக்குற நேரம் பெண் பிள்ளைகள் 18, 20 முடிச்சா நல்ல, ஆண்கள் 23, 25 முடிச்சா நல்ல. ஆனா இஸ்லாம் அதை மட்டும் சொல்லல. இஸ்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுது. அது எல்லாத்தையும் செஞ்சா இப்படி செய்யறது நல்ல. மார்க்கத்தை தேடி படிக்க சொல்லி இருக்குது, கடமைகளை விளங்க சொல்லி இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் தள்ளிட்டு நாங்க வெறுமனே நிக்காக மட்டும் நான் நேரத்தோட முடிச்சு கொள்வேன் என்று சொன்னா அது பிழை. அவரு முஃப்தி மெங்க் சொல்றாரு, நிக்காஹுடைய வயசு எப்ப தெரியுமா? ஒரு மனுஷனால தவறு நடக்கும், பொம்பளை தவறு செய்வாங்க, இது ஏண்டதான் மனைவி, நான் அவள் செய்யற குறைகளை தாங்கிக் கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும் என்ற மனப்பாங்கு, அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு பின்னாலதான் நிக்காவுடைய வயசு. அந்த உங்களுக்கு எப்ப அது வருதோ, நிக்காவுடைய வயசு எத்தனை? 23 அல்ல, 25 அல்ல, 20 அல்ல. நிக்காவுடைய வயசு எப்ப தெரியுமா? உங்களுக்கு எப்ப நினைக்குதோ அடைய மனுஷன் தவறு செய்வான், நானும் தவறு செய்வேன், என் மனைவியும் தவறு செய்வாள், இவள் ஏண்ட மனைவி, இவள்ட தவறையும் மறைச்சி போத்தி கவனிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துறது என்ற பொறுப்புன்னு உங்களுக்கு எப்ப விளங்குதோ, அது 20 இருந்தாலும் பரவாயில்ல, 25 இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 30 வரையும் அது வரலையா, 30 இருந்தாலும் பரவாயில்ல. எப்ப இந்த மெச்சூரிட்டி, இந்த முதிர்ச்சி உங்களுக்கு ஏற்படுதோ அன்றைக்கு தான் உங்களுக்கு நிக்காஹுடைய வயசு. நான் சொல்ல வந்த விஷயம், முதலாவது எப்படி தக்வாவும் மக்ஃபிரத்தும் பரக்கத்துமோ, 2வது சபர். சபர் 2 வகைப்படும். ஒன்று பேஷன்ஸ், ஒன்று நான் சொல்ல வந்த விஷயத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்றது, எனக்கு வர கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்றது. 2வது டாலரன்ஸ். என்ன சொல்றது? சகிப்புத்தன்மை. பொறுமை வேற, சகிப்புத்தன்மை வேற. பொறுமைன்றது ஏண்ட பக்கத்துல இருந்து வாரது. பொறுமைன்றது ஏண்ட குணத்தை, ஏண்ட பண்பை வெளிக்காட்டாம இருக்கிறது தான் பொறுமை. எனக்கு வந்த கோபம், எனக்கு வந்த தாபம், ஏண்ட அந்த தன்மையை வெளியாக்காம இருக்கிறது பொறுமை. அடுத்தவங்களால் எங்களுக்கு வர பிரச்சனைகளை தாங்கிக் கொள்றது சகிப்பு. அப்ப இது 2ம் இருக்கணும்.
மூணாவது, ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதும் இன்றைக்கு உலகத்துல மிச்சம் குறைவாய்க்கிறதும் தான் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இன்றைக்கு மஸ்ஜித் நிர்வாகத்தை வைக்கலாம், வியாபாரத்துல வைக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில வைக்கலாம். எத்தனை பிரச்சனை, எத்தனை கோபதாபங்கள் வருது. ஆனா நாங்க என்ன செய்யறது? ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி நட்பை இழந்துடப்படாது, தகுதியை இழந்துடப்படாது, வியாபாரத்தை இழந்துடப்படாதுன்னு சொல்லி உட்கார்ந்து கம்யூனிகேட் பண்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் விட முதன்மைப்படுத்த வேண்டிய ஒன்றுதான் ஃபேமிலி லைஃப். ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் இன்றைக்கு பிரச்சனையா? பேசி கதைச்சு பழைய நிலைமைக்கு வந்துடுறோம். வியாபாரத்துல பிரச்சனையா? பேசி கதைச்சு யார் சரி ஒருத்தர், அதுக்கு கம்யூனிகேஷன் ரெண்டு வகை உண்டு. நீங்க நாங்க ரெண்டு பேர் பேசிக்கொள்றது, மூணாவது ஒரு மீடியேட்டர், ஒரு புரோக்கர், ஒருத்தர் வந்து பேசுறது. லைஃப்லயும் எங்கட தேவைகள் இருக்கும், எங்கட ஆசைகள் இருக்கும், எங்கட உணர்ச்சிகள் இருக்கும், எங்கட பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கும். இவைகளை கணவன் மனைவி மனம் திறந்து பேசணும். இன்னைக்கு நாம பேசுறல்ல. இது எங்க இருந்து வந்த பண்புன்னு தெரியாது. ஏன்னு சொன்னா இது இஸ்லாத்துலயும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட மனம் திறந்து பேசினாங்க. இலங்கை எடுத்துக்கொண்டா நாங்க எங்கட மூதாதையர்கள் ஒன்று அரபிகள் அல்லது சிங்களவர்கள், இது ரெண்டும் சேர்ந்துதான் நாங்க வந்தது. சிங்களவர்களும் பேசக்கூடியவர்கள், அரபிகள் அதை விட பேசக்கூடியவர்கள். நாங்க ஸ்ரீலங்கன் முஸ்லிம் என்று சொல்லி ஒரு 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 விஷயம் வந்து இன்றைக்கு திருமணத்துல ஏதாவது முன்பின்கள் ஏற்பட்டாலும் நாங்க போயிட்டு இன்னொருத்த ஷேர் பண்ண வெக்கம், வெளியில சொல்றல்ல, அப்படி இல்ல. அதுக்கு முன்னவே திருமண பந்தத்துல இருந்தே கணவன் மனைவி மனம் திறந்து பேசணும். எங்கட உள்ளத்துள்ளவைகள் அவங்கள்ட்ட சொல்லணும். எங்கட தேவைகள், ஆசைகள், நோக்கங்கள், எங்கட எதிர்கால திட்டங்கள் அவங்களோட பேசணும். அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது. இன்னைக்கு நிறைய நான் ஸ்பெஷலி இந்த யூத்துக்கும், இன்னும் நிக்கா செய்ய வேண்டி இருக்கிறவங்களுக்கும், எங்கட புதிய தம்பதிகளுக்கும் இன்னைக்கு நான் சொல்லித்தாரேன். இன்னைக்கு எங்கட கையில நிறைய டூல்ஸ் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் நாளை கியாமத்தினால கேட்பான். இன்னைக்கு ஏஐ அல்லாஹ் தந்திருக்கிறான், ChatGPT தந்திருக்கிறான், எத்தனை வகையான ரிசர்ச் எல்லாம் எங்கட கையில ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தந்திருக்கிறான். உங்களோட தன்மை, உங்களோட பண்பை பத்தி இன்னைக்கு சர்ச் பண்ணலாம். நீங்க யாரு உங்களுக்கு தெரியுமா இருக்கும். 16personalities.com ஒன்று இருக்குது. இது விளங்கக்கூடியவங்க விளங்க எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. முடிச்சவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, 16personalities.com. உலகத்துல 16 வகையான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. சிலாக்கள் சமூகத்தோட சமாஜ ஆகிறதுக்கு விருப்பம், சிலாக்கள் ரூம்லே இருப்பாங்க. பிள்ளைகள் ஆம்பளை ஆயிக்கலாம், பொம்பளை ஆயிக்கலாம். சிலாக்கள் சமாஜக்கு போக விருப்பம் இல்லை, அவங்க ரூம்ல புக்ஸோட, கம்ப்யூட்டரோட, வேலையோட மட்டும் இருப்பாங்க. இவங்க இன்ட்ரோவர்ட்ஸ். சிலாக்கள் இருப்பாங்க எப்பயுமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், 4 பேர் சுத்தி ஈக்கணும், பேசி கதைச்சு கொண்டு இருப்பாங்க. இவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். இது மாதிரி 16 தன்மைகள் மனுஷன் இருக்குது. அதுல எது என்று பார்த்து மேட்சிங் பார்க்கலும், இவங்களுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு உங்களுக்கு ஆராய்ச்சி செய்யலும், இவைகளை கம்யூனிகேட் பண்ணி. உதாரணத்துக்கு கிட்டடியில ஒரு நிக்கா சம்பந்தமாக இந்த 2 ப்ரொஃபைலும் வருது. 2 பேர்ட்ட பயோடேட்டாலையும் அந்த பர்சனாலிட்டி டைப்பை போட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் ISTP, ஒருத்தர் ENTJ. கொஞ்சம் நான் அப்பால போறேன், மிச்ச நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா இதுதான் அடுத்த ஃபியூச்சர், இதுதான் எதிர்காலம். அதனால இவங்க 2 பேரையும் ChatGPT-ல கொடுக்குறாங்க. ISTP versus ENTJ. ChatGPT சொல்லுது இவங்களுக்கு இடையில பிரச்சனை. உதாரணம் ஒன்று சொல்றேன். ENTJ யாரு தெரியுமா? கூட கதைப்பாரு, அவசரமா முடிவெடுப்பாரு, அவருக்கு உடனே முடிவுகள் வேணும். ஒரு கேள்வி கேட்டா நாங்க நாளைக்கு இதை செய்வோமாண்டா உடனே பதில் சொல்லணும். அதான் ENTJ. ISTP பர்சனாலிட்டி உள்ள ஒருத்தர் எப்படி தெரியுமா? அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டா அவருக்கு ஒரு ஒரு டைம் வேணும் கிரகிக்கிறதுக்கு. இப்ப மெச்சாகாது தானே. அடுத்தது அவர் ISTP கொஞ்சம் இமோஷனல். கொஞ்சம் ஏதாவது காரசாரமா பேசிட்டா கவலை வந்துடும். கவலை வந்தா பேச மாட்டார். இவருக்கு பேசணும், இவர் பேச மாட்டார். பிரச்சனை. இன்னைக்கு டூல்ஸ் இருக்குது எங்கட கையில. இத பாருங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க, கைப்புத்தன்மை வளர்த்துக் கொள்ளுங்க. முடிச்சதுக்கு பின்னால் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி மாத்தேலாது. முடிச்சிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு முடிவு. இத இஸ்லாம் வலியுறுத்துது. அன்னைக்கு ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க,
நீங்க உங்களோட அடுத்த காலத்துக்கு அடுத்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அலிரலியல்லான்னு சொன்னாங்க. நீண்ட சம்பவம் ஹைர், நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். அதனால இப்படிப்பட்ட முதலாவது தக்வாவும் மஃபிரத்தும் பொருந்தின ஒரு குடும்பமாக இருக்கணும், பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உள்ள குடும்பமாக இருக்கணும். மூணாவது கம்யூனிகேஷன் உள்ள ஃபேமிலியாக இருக்கணும். இந்த குடும்ப வாழ்க்கையில கணவனுடைய 3 வகைப்பாகம். கணவன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் 3. ஒன்று லீடர்ஷிப், தலைமைத்துவம். ஆனா சாஃப்ட்னஸோட இருக்கணும், கைண்ட்னஸோட இருக்கணும். பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கணும், முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் ஆண் தான். ஆனா மனைவியோட மஷூராவோட எடுக்கணும். எடுத்த முடிவுக்கு காரணங்களை மனைவியோட பேசிக்கொள்ளணும், இரக்கமா இருக்கணும். குறிப்பாக ஆரம்ப கட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு வரும் வரைக்கும் விட்டு கொடுப்போட. இதான் உண்மையான லீடர்ஷிப். இல்ல நான் எடுத்ததான் முடிவு, இன்னைக்கு போறல்ல. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஆண் சகிப்புத்தன்மை, புரிந்துணர்வோட லீடர்ஷிப், தலைமைத்துவம் இருக்கணும் ஆண்ட. ரெண்டாவது ஃபைனான்ஸ் ஃபுல்லா மாப்பிள்ளையோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஏர்னிங்ஸ், சம்பாதிப்பு. பெண்கள் சம்பாதிக்க ஏலாண்டு இல்ல, ஆனா அவ எங்க போறா, எப்படி சம்பாதிக்கிறா, என்ன சம்பாதிக்கிறா, யாரோட தொடர்பு பண்றா. அது ஆன்லைன்லயா இருக்கலாம், ஆஃப்லைன்லயா இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். கணவனோ மனைவியோ சம்பாதிக்கிறது எங்க, எப்படின்ற கண்ட்ரோல் அவங்களோட கையில சம்பாதிக்கிறது. மூணாவது பாதுகாப்பு கொடுக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும். மனைவிய, குழந்தைகளை, வீட்டு சூழலை, இஸ்லாத்தை வீட்டுக்கு பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பாதுகாப்பற்றவன் அந்த மனைவி எங்க போறான், எங்க வாரான், குழந்தைகள் என்ன செய்யறாங்க, வீட்டுல இஸ்லாமிய சூழல் இல்ல, கேட்டா எங்கட கண்ட்ரோல்ல இல்ல ஹாஜி, எப்படி பிள்ளைகளுக்கு எந்த நாளும் போர்ஸ் பண்ண இயலாவேன்னு சொல்றாங்க தானே. இவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபுலே சொல்றேன் அந்த வார்த்தை, தமிழ் அழகில்ல, த யூஸ்ங்கறாங்க. த யூஸ், ஆண்மை அற்றவன், தந்த குடும்பம் அவன் கண்ட்ரோல்ல இல்லையா, அவன் யாரு, த யூஸ். அரபுலே சொல்றேன். அப்ப இந்த 3 விஷயம், அதாவது தலைமைத்துவம் இருக்கணும், ஃபைனான்சியல் கண்ட்ரோல், சம்பாதிப்புட கண்ட்ரோல் இருக்கணும், மூணாவது ப்ரொடெக்ஷன் இருக்கணும். குடும்பத்துல இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆண் இருக்கணும். மனைவிட விஷயத்துல இந்த ரெக்கார்டிங் ஏழுமணி சொன்ன என்கிட்ட இருக்கும், இன்ஷா அல்லாஹ் நான் தாரேன். பெண்களுக்கும் போட்டு காட்டுங்க. எனக்கு ஒரு விருப்பமான விஷயம் தான், பெண்களும் நிக்கா மஜ்லிஸ்ல உட்கார ஏழுமண்டா நல்லா. இந்த மஜ்லிஸ்ல தேவையில்ல, பயான்கள் உட்கார ஏழுமண்டா நல்லா. ஏன்னா இந்த லைவா கேட்கிற மாதிரி ரெக்கார்டிங்ல கேட்க இயலாது. லைவா கேட்கிற மாதிரி ரெக்கார்டிங்ல அந்த ரூஹானியத் இல்ல. பெண்களை மேலும் எடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்குங்க இன்ஷா அல்லாஹ். தலைவர்கள், தலைமைகள், பள்ளி நிர்வாகங்கள். மாஷால கிட்டடியில ஒரு நிக்காவுக்கு போயிருந்தோம் இந்தோனேஷியால. மாஷால பெண்களும் பள்ளியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒதுக்குப்புறம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. பெண்களும் வந்து அந்த பயான கேட்கிறாங்க. மாஷால பெண்களுடைய பகுதியில அவங்களோட 3 பொறுப்புகள் இருக்குது. கணவன் கண்ணியத்தை பாதுகாக்கணும் மாதிரி, துணைவி துணை நிற்கணும், மாப்பிள்ளைக்கு துணை நிற்கணும். மாப்பிள்ளையோட சந்தோஷமான செய்திகள்ல துணையா இருக்கணும், மாப்பிள்ளையோட கவலையில செய்தி துணையா இருக்கணும், மாப்பிள்ளையோட சம்பாத்தியத்தை கொண்டு வர நேரம் துணையா இருக்கணும், மாப்பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ்ஸா அவதான ஒரு மசாஜ் ஒன்று கொடுக்கணும். இப்படிப்பட்ட துணைவியாக இருக்கணும். மனைவின்றது வந்து வீட்டு பெண், துணைவின்றது கணவனுடைய மனைவி. கணவனுக்கு துணை நிற்கிறவள் தான் துணைவி. இப்படிப்பட்ட ஒரு துணைவியாக இருக்கணும். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ட பத்தினித்தனத்தை பாதுகாக்கணும். தண்ட வீட்டையும், தண்ட படுக்கை அறையையும், தண்ட வெக்கத்தையும், தண்ட பத்தினித்தனத்தையும் தண்ட கணவனுக்கு மட்டும் தான், எந்த வகையிலும் விட்டு கொடுக்க கூடாது. மனைவி எந்த வகையிலும் விட்டு கொடுக்க கூடாது. சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி அடுத்த விஷயத்துக்கு போறேன். இந்த பத்தினித்தனத்தை பத்தி சொல்ற நேரம் உலமாக்கள் எழுதுறாங்க, ஜனாசாக்கள்ல நாங்க 2 இடத்துல நிப்போம் தெரியுமா. ஆண்களுடைய ஜனாசா எங்க நிக்கிறது, நாங்க தலைப்பக்கம். பெண்களுடைய ஜனாசா இடுப்பு. மாஷா அல்லாஹ். ஆண்களுடைய ஜனாசா தலைக்கு நேரா நிக்கிறது. ஏன்? தலைமைத்துவம், லீடர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனாலதான் தலைக்கு முன்னுக்கு நின்று தக்பீர் கட்டி சொல்ற, அல்லாஹ் இவன் தலை நல்லா இருந்துச்சு, இவன் தலைமைத்துவம் நல்லா இருந்துச்சு,
இவன் சிந்தனை நல்லா இருந்துச்சு அல்லாஹ் இவனை மன்னிச்சுக்கோ, இவனை சொர்க்கவாதி ஆக்கிடு. பெண்கள் எங்க நிக்கிறது? இடுப்புல. இப்ப விளங்குதா? ஏன்? பத்தினித்தனம், பாதுகாப்பு. தண்ட ஔரத்தை கணவனுக்காக மட்டும் வச்சிருந்தால் இவள் பத்தினியான பெண், யா அல்லாஹ் இவளை மன்னிச்சுக்கோ, இவளை சொர்க்கவாதி ஆக்கிடு சொல்றதுதான் அதோடைய அர்த்தம். அப்ப மூணாவது விஷயம், மனைவி முதலாவது கணவனுக்கு துணைவியாக இருக்கிறது, இரண்டாவது தண்ட பத்தினித்தனத்தையும் தண்ட வெக்கத்தையும் பாதுகாத்துக் கொள்றது, மூணாவது ஒரு அழகான வீட்டை உருவாக்கி ஒரு பீஸ்ஃபுல். துணைவிலே வார சொன்ன வீட்டை கட்டி, இப்ப மனைவி ஃபர்ஸ்டுக்கு துணைவி, இப்ப மனைவி வீட்டை கட்டி எழுப்புறது. கணவன் சம்பாதிப்பார், கணவன் வெளியிட போவார் வருவார், வீட்டுல அழகான சூழல், குழந்தைகளை வளர்க்கிறது, வீட்டுல நல்ல பண்பா வச்சு கொள்றது, அழகா வச்சு கொள்றது, சந்தோஷமான வீடாக வச்சு கொள்றது மனைவிட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி இன்னும் 3 விஷயம் இருக்குது. சமூகத்துல நிக்காஹ்ல சமூகத்துக்கு பங்கு இருக்குதா? இல்ல, இருக்குது. ஸ்பெஷலி இன்றைக்கு நான் தான் சொல்வேன், மாமில இருந்து ஆரம்பிக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? மாமி, அதுக்கு பிறகு மாமா, அதுக்கு பிறகு ஃபேமிலி, அதுக்கு பிறகு நேபர்ஸ், அதுக்கு பிறகு கம்யூனிட்டி. மாமிமார் நிச்சயம் கவனமா இருக்கணும். ரெக்கார்டிங்க கொண்டு வைத்து போட்டு காட்டுங்க. இன்னைக்கு நிறைய நிக்காஹ்கள் வெற்றி பெறுறதுக்கும் மத்த பக்கம் போறதுக்கும் காரணம் மாமி தான். அதனால அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும். அவங்க ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி கட்டி எழுப்புறதுக்கு நிறைய சப்போர்ட் தேவை. நாங்க கட்டாயம் சப்போர்ட் கொடுக்கணும். எங்க இது கொடுக்கணும்? வெளியில இருந்து தான் சப்போர்ட் கொடுக்கணும். வாகனம் ஒன்று ஸ்டக் ஆயிட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்ல, எங்க இருந்து தள்ளுற? உள்ளுக்கு போயிட்டு தள்ளினா வாகனம் போகுமா? ஏன் 10 பேர் உள்ளுக்கு ஏறி தள்ள வேண்டியதுதானே? 10 பேர் உள்ளுக்கு ஏறி முன்னுக்கு சீட்டை தள்ளினா போகும் தானே இல்லையா? முன்னால 2 பேர் டேஷ்போர்டை தள்ளுற, பின்னால 2 பேர் சீட்டை தள்ளுற, அதுக்கு பின்னால 2 பேர் பின் சீட்டை தள்ளினா போகுமா வண்டி? போவாது. ஃபேமிலி லைஃபும் எப்படித்தான், நீங்க உள்ளுக்கு போயிட்டு தள்ளினதுக்கு போவாது. வெளியில இது தள்ளுங்க. அவர் தான் கியரை போடணும், பிரேக்க போடணும், அது அவருடைய டியூட்டி. வெளியில இங்கதான் லைஃப தள்ளணும், இல்லாம உள்ளுக்கு போயிட்டு தள்ள இயலாது. யாரும் லைஃப் உள்ளுக்கு இன்டர்ஃபியர் பண்ணவானும், அவனோட வீட்டு உள்ளுக்கு இன்டர்ஃபியர் பண்ணவானும், உள்ளுக்குள்ள விஷயங்களை கேட்டு எடுக்கவானும். வெளியில இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. ஃபேமிலி அழகா போகும். இன்டர்ஃபியர் தொடங்கினா நாங்க அல்லாட்ட வகை சொல்லணும். அதே மாதிரி அவங்களோட ஏதாவது, அது குடும்ப வாழ்க்கையில மட்டுமல்ல, இன்றைக்கு கம்யூனிட்டியில கூட, சமூகத்துல எங்கேயாவது பிளவு பத்தி கேள்விப்பட்டீங்களா, பிரச்சனை பத்தி கேள்விப்பட்டீங்களா, உடனடியா துஆ செய்யுங்க. அவங்க இடத்துல போங்க, போயிட்டு உள்ளங்கள் ஒன்று சேர்த்து வைங்க. இஸ்லாத்துல பொய் சொல்றதுக்கு எங்கேயுமே அனுமதி இல்ல. அன்லெஸ் ஃபார் எதுக்காக வேண்டி? 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி பொய் கூட சொல்லலாம். ஒரு பொய்ய சரி சொல்லி சேர்த்து, ஆனா நாங்க விளங்கி வச்சுக்கொண்டீங்க மத்த பக்கம் 1000 பொய்ய சரி சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்ன்றது பொய். அப்படி இல்ல, அது இந்துக்கள் டைக்கிறது. இஸ்லாத்துல அப்படி இல்ல. 1000 பொய்ய சொல்லி கல்யாணம், ஒரு பொய் சரி சொல்லிடுவாங்க. கல்யாணம் முடிச்சு வைக்கிற நேரம், வியாபாரம் செய்யற நேரம் உண்மையை மட்டும் பேசுங்க. சேர்ந்ததுக்கு பின்னால 2 உள்ளங்கள் சேர்றதுக்காக வேண்டி உங்களுக்கு என்ன செய்யலும்? ஒரு பொய்ய சரி சொல்லி உள்ளங்களை சேர்த்து வச்சிரு. உள்ளங்கள் பிரிய இடம் கொடுத்துறவானம். 3வது, எல்லா சந்தர்ப்பங்களையும் அவங்களுக்கு துஆ செய்யணும். ஆரம்பிக்கும் முகமா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த மஜ்லிஸ் நிக்காஹ் முடிஞ்சதுக்கு பின்னால பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் ஓதிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு முறை ஓதுங்க, அவங்களுக்கு துஆவாக அமையும். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். மாஷா அல்லாஹ். இந்த துஆவை அந்த கணவனுக்கு செய்யுங்க. குறைஞ்சபட்சம் யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக, இவனோட வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி வைப்பாயாகன்ற துஆவை இன்றைக்கு மட்டும் இல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் நாங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டிய ஒரு துஆ தான் இது. 3வது, கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு கொள்றேன். குழந்தைகளோட வைபாகம் ஒன்று இருக்குது. இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், வாலிபர்கள், மாணவர்கள் எல்லார்டையும் ஒரு பங்கு இருக்குது. பெற்றோர் வார நேரம் அவங்களுக்கு நாங்க கண்ணியம் செய்வோம். பெற்றோரை மதிக்கணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இது இந்துக்கள், இது முஸ்லிம்கள் தான். தந்தையோட சொல் எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதுறாங்க என்று சொன்னா, வாப்பட பேச்சு துஆ. அது எப்படி தெரியுமா?
சில விஷயங்கள் நல்ல மாதிரி இருக்கும், வாப்பா வானம் என்றுவாரு, அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். அதுக்கு பிறகு நீங்க செய்ய போனா அதுல பரக்கத்திக்காது, அது சக்சஸ் ஆகாது. வாப்பட துவா தானே, வாப்ப வானம் என்றா பதுவா. ஒரு விஷயம் அது பெரிய சக்சஸ் மாதிரி இல்ல, நீங்க வாப்போட மசூரா செய்றீங்க, வாப்ப செய்யன்றாரு, துவா அல்லாஹ் கபூல் செய்வான். அதுல ஃபர்ஸ்ட்க்கு சக்சஸ் இல்லாட்டியும் அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். உலமாக்கள் எழுதுறான், அந்த அளவுக்கு வாப்பட வாய்ச்சொல் அளிக்கும். அதனால வாப்பா உம்மா ரெஸ்பெக்ட் பண்ணணும். உம்மோட காலடியில தான் சொர்க்கம் இருக்கு. ஃபாதர்ஸ் டே இப்ப வருது, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஆயிடும், இன்னைக்கு நாளைக்கு ஃபாதர்ஸ் டே, இந்த வீக் ஃபாதர்ஸ் வீக். இஸ்லாத்துல எந்த நாளும் ஃபாதர்ஸ் டே, எந்த நாளும் ஃபாதர்ஸ் வீக். எவ்ரி இயர் இஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிரேட் 5-6 வரம் காட்டியும் ஃபாதர்ஸ் இயர். அதுக்கு ஒரு வாப்பா கொஞ்சம் மில்லன், பைக் கேட்டோன்னு தாரல்ல, போன் வாங்கி தாரல்ல, செலவுக்கு சொல்லி தாரல்ல, அதுக்கு பிறகு வாப்பாக்கு ரெஸ்பெக்ட் இல்ல. மறு வாப்பாக்கு ரெஸ்பெக்ட் எப்ப வார? 15ல அவுட் ஆயிட்டு 25க்கு போற கல்யாணம் முடிச்சு புள்ள பெத்து கொண்டிருக்க போது, அடே இந்த வாப்பா என்ன சொன்னாருன்னு விளங்க தோற. இது 10 வருஷம் கேப் கொண்டு வாரு, மிச்சம் கவனமா ஆயிக்க வேண்டிய கேப் உண்டு. வாப்பமாரும் இந்த கேப்ல கொஞ்சம் கவனமா ஆயிக்கணும். பிள்ளைகளோட உங்களோட மகனுக்கு 15 வயசா 20 வயசா, நீங்க கொஞ்சம் இறங்கி போகணும். இந்த பாஷையில சொல்லணும், இந்த பாணியில சொல்லி கொடுக்கணும், அவனுக்கு விளங்கும். அல்லது நான் சொன்ன மாதிரி சப்போர்ட் கொத்தர் எடுத்துக்கொள்ளணும், உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளவா. வெளியில இருந்து தள்ளுறதுக்கு ஒரு மௌலவிய, ஒரு ஸ்காலரை, ஒரு கவுன்சிலரை எடுத்துக்கொள்ளேனும், தள்ளேனும். மாஷா அல்லாஹ். 2வது குழந்தைகள், என்ன குழந்தை தானே, முதலாவது உம்மா அப்பா தான், 2வது அல்லாஹ். சரியா பிள்ளையா? சரி, அல்லாஹ் பத்தி சொல்லித்தார யார் எங்களுக்கு? உம்மா அப்பா தான். குழந்தைக்கு அல்லாஹ் பத்தி சொல்லித்தாரதே உம்மா அப்பா. ஒத்த உம்மா அப்பாவை மதிச்சாதான் அல்லாஹ்வை நம்புவான், அப்பதான் அல்லாஹ் மதிப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, உலமாக்கள் முதலாவது எழுதுறாங்க பெற்றார், குழந்தைக்கு பெற்றார் தான். 2வது அல்லாஹ். பெருக்கு வார நேரம் தான் அவன் அல்லாஹ்வை முதன்மைப்படுத்தணும். அதே மாதிரி பெற்றாருக்கு நாங்க எங்களுக்கு தேவை உள்ள நேரம் பெற்றார் எப்படி எங்களை கவனிச்சாங்களோ, அவங்களுக்கு தேவை வார காலத்துல நாங்க அவங்களை கவனிக்கணும். இன்றைக்கு கவலையான செய்தி ஒன்றே என்று சொல்லி என் பயணம் முடிச்சு கொள்றேன். முதியோர் இல்லம் எங்கள்கிட்ட இல்லதானே, முஸ்லீம்கள்ட்ட இல்லன்னு சொல்லி நாங்க பெருமைப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப கவலைப்பட்ட ஒரு காலம் வந்துருச்சு. வயசாளி எல்லாம் ரோட்ல, வீட்டுல, அவங்க கடைக்கு போக சொன்னா போறதுக்கு யாரும் இல்ல, மருந்து கொண்டாந்து தரதுக்கு யாரும் இல்ல. இப்ப நான் நினைக்கிறேன் முதியோர் இல்லம் வந்தா நல்ல. ஏன்னா அவங்க வீட்டுல யாரும் கவனிக்கிறாங்க இல்ல, வீட்டுல எல்லாரும் போன்ல பிஸி, வீட்டுல எல்லாரும் கம்ப்யூட்டர்ல பிஸி, வீட்டுல எல்லாரும் பயணங்கள்ல பிஸி. உம்மா வாப்பா முதியோரை பாக்குறதுக்கு யாரும் இல்ல. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழலில் இருந்து பாதுகாத்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விளங்கி அவைகளை அமல் செய்து அழகான முறை வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. இந்த தம்பதியுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எல்லா தம்பதிகளோட வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அவைகளை வெளிப்படுத்தக்கூடிய குடும்பங்களாக எங்களோட குடும்பங்களை ஆக்கி வைப்பானாக. அந்த பொறுப்புள்ள, ஆண்மைத்தனம் உள்ள, இஸ்லாம் உள்ள, பாதுகாப்புள்ள, தலைமைத்துவம் உள்ள ஆண்களாக நம்முடைய ஆண்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அந்த பத்தினித்தனமும், அந்த துணையும், அந்த இரக்கமும், பண்பும், பாசமும் உள்ள மனைவிமாராக அந்த எங்கட மனைவிமாரெல்லாம் ஆக்கி வைப்பானாக. இவைகளின் மூலம் அழகான குடும்பங்களையும் அழகான சந்ததிகளையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அழகான இஸ்லாமிய சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்கி எங்களையும் எங்களோட ஊர்களையும் உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அனுபவிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.